அதனை தொடர்ந்து வருகின்றது கேள்விக்கணைகள் ரெடியாகுங்கோ. இன்று பொருட்சொல் தவிர்க்கப்படுகின்றது, அது நாளை தருகின்றேன். தினக்கவியுடன் இணைத்து செல்லலாம். அதற்கு முன்பு சிந்தனை நேரத்துடன் இணைந்திருந்தார் ஜியானட்சன் அவர்களது பதிவில் இருக்கின்றது, மன்னிப்ப வேண்டியபடி அதை நினைத்து கொண்டே நாங்கள் தினக்கவிக்குள் செல்வோம். வாருங்கள் ஜியானட்சன் அவர்களே, அதனை நான் பார்க்கவில்லை அந்த பக்கம். சரி வாங்க. தாருங்கள், சிந்தனையை என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட ஹாலிடேயை, உங்களோட கிறிஸ்மஸை. காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கு நடாமோன் அவர்களுக்கு எனக்கு பாமு வந்து ஜியானடேசன். திருவரை காலத்தின் 4ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை. எனது ஆக்கம் 837 ஆன்மீக சிந்தனையாக கிறிஸ்மஸ் விழா. கிறிஸ்மஸ் விழா உலகில் வாழும் அனைவரும் மொழி, மதம், இனம் எந்தவித பாகுபாடுமின்றி கொண்டாடும் விழாவாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் தொடக்க காலத்தில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாதான் மிக பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது. ரோமையில் வாழ்ந்த பலர், குறிப்பாக அடிமைகள், ஏழைகள், அரசு அதிகாரிகள், போர் வீரர்கள் கிறிஸ்துவின் போதனையில் தூண்டப்பெற்று கிறிஸ்தவர்களாக மாறினார். ரோமை மன்னன் கான்ஸ்டன்டைன் அவருடைய தாய் ஹெலனின் வேண்டுதலால் மனம் மாறியது. பெரும் மறுமலர்ச்சியையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. ரோமையில் சூரியனின் பிறப்பு விழா கிறிஸ்தவர்கள் அல்லாத ரோமியர்களால் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் நாளில் கொண்டாடப்பட்டு வந்தது. இதனை வெல்ல முடியாத சூரியனின் பிறப்பு விழா என்று அழைத்தனர். காரணம், குளிரையும் பனியையும் போக்கி கதிரவன் உதயமாகும் நாளை விழாவாக கொண்டாடி வந்தனர். கதிரவன் உதயமாகும் நாளை விழாவாக கொண்டாடி வந்தனர். இத்தருணத்தால் கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் இயேசு கிறிஸ்துவை உலகின் ஒளியாக, நீதியின் அரசராக ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் சமய வழிபாட்டு முறையான சூரிய பிறப்பு விழாவை கிறிஸ்து பிறப்பு விழா என்று கொண்டாடத் தொடங்கினர். மேலும் ரோமியரின் அரசியல் சமய விழாவாக இருந்தது. சூரியன் பிறப்பு ரோமை அரசியல் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவனாக மாறி கிறிஸ்தவ மதத்தை அரசு மதமாக ஸ்டேட் ரிலிஜியோன் என்று அறிவித்ததால் கிறிஸ்து பிறப்பு விழா அரசு விழாவாக மாறியது. இதனால் ரோமை ஆட்சிக்கு கீழ் இருந்த கிறிஸ்தவர்கள் சூரிய பிறப்பு நாளை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நாளாக கொண்டாடி மகிழ்ந்தனர். எனவே ரோமைதான் கிறிஸ்மஸ் விழா கிறிஸ்துவின் 354 டிசம்பர் 25 கொண்டாடப்பட்டதற்கு வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன. நாம் கொண்டாடும் விழா வேடிக்கையாகிறது என்று கேள்வியும் எழத்தான் செய்கின்றது. ஆகவே நாம் கொண்டாடும் விழா எமக்கும் சமூகத்திற்கும் அயலவர்க்கும் அர்த்தமுள்ள விழாவாக அமைய ஆயத்தம் செய்வோமாக. நன்றி, வணக்கம். கலைவாணி. சிறப்பு, மிக்க நன்றி, வணக்கம். காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கு நடாமோன் அவர்களுக்கு எனக்கு பாமுருஜி ஜானடேசன். இன்றைய பாமுக பொருட்சொல் வியாழன். நன்றி, வணக்கம். இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் தர இல்லை, அவர் போன வியாழன் அது. ஆகவே இன்றைய நாளுக்கான தினக்கவியுடன் செல்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாங்க. தினக்கவி வாருங்கள். சிவதர்சன். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2076 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. குளிர்வது மனமே, மார்கழி மலர்ந்தாலே மகிழ்வது மண்மேலே, மார்கழி மலர்ந்தாலே மகிழ்வது மண்மேலே, வெண்துகில் ஆடை போலே நிறைந்தது பனியின் போர்வை, வெண்துகில் ஆடை போல நிறைந்தது பனியின் போர்வை, பொழியது இரவு பகலாய் போதுமென்ற எண்ணம் இன்றி, பொழியது இரவு பகலாய் போதுமென்ற எண்ணம் இன்றி, வழியது தெரியவில்லை தடம் வைத்து நடந்து செல்ல, வழியது தெரியவில்லை தடம் வைத்து நடந்து செல்ல, இணைந்தது உளங்கள் இனியோர் பொழுதில், இணைந்தது உளங்கள் இனியோர் பொழுதில், இன்ப நினைவுகளை பரிமாறி புகைப்படம் நிறைத்து விடவே, இன்ப நினைவுகளை பரிமாறி புகைப்படம் நிறைத்து விடவே, உதடுகள் விரிந்து கொள்ள உணர்வுகள் சிரித்து நிற்க, உதடுகள் விரிந்து கொள்ள உணர்வுகள் சிரித்து நிற்க,
குளிர்வது மனங்கள் தானே, குளிர்வது மனங்கள் தானே குவலயம் பூத்திடவே, குளிர்வது மனங்கள் தானே குவலயம் பூத்திடவே. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு கனடா மோகனர்களுக்கு எனக்கு பாமுக வந்து தியான் நடேசன். தினமொரு பாமுக கவிதை திங்கட்கிழமை 1969 ஆக்கமாகும். அமரர் முல்லை மோகன் அவர்களின் தீயில் சங்கமாகின்ற நாள் இன்று. அன்பென்னும் மூன்றளத்தில் உள்ளமென்னும் சுகத்தினில் வாழ்ந்து பண்பிலே வாழ்வினை வகுத்து தமிழே உயர்வாக தமிழே உணர்வாக மேட தொகுப்பாளராக ஊடகவியலாளராக மாண்புடன் வாழ்ந்த மகத்துவ கண்டி. பணிகளும் சிறந்து பண்புடன் வளரவே இளையோர் பெரியோர் சரி அறிவில் வளர்த்திடவே இன்பங்காட்டி அன்புடன் அரவணைத்தவர். உயிரை மதித்து உறவாக வாழ்ந்தவர். முல்லை நாரிலே எமது சகோதரத்துடன் உற்ற நண்பனாக அண்ணனாக பாசத்தை அள்ளி சொரிந்து பகிர்ந்தவர். அத்தனையும் செய்த சீமான் அவர். எஸ்டிஎஸ் தேவா அவர்களின் பெண்ணோடு பேசவா நிகழ்விலே பகிர என்னை அழைத்தவர். என்னை சந்தித்தவர் ஜெயசீலன் அக்காவா என பலதையும் பகிர்ந்து கொண்டவர். எங்கு மேடையில் நிகழ்வு கிடைக்குமோ நானும் பல மேடையில் சந்தித்தேன். பயனும் பயறு நிகழ்வின் பகிர்ந்து கொண்டவர். அன்பு கொண்ட உள்ளம் என்றும் அழியாது. இன்று தீயில் சங்கமாகி போகிற மண்ணோடு கலக்கப் போகின்றார். உங்கள் பிரிவு நெஞ்சம் வலிக்கின்றது. உங்கள் ஆன்மா இறைவன் சன்னிதானத்தில் வைப்பார ஆன்ம இடியேற்றம் பெற பிரார்த்திக்கின்றேன். நன்றி. ஆத்மசாந்திகம் பிரார்த்தனை செய்வோம். மிக்க நன்றி, வணக்கம். அவர் ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கு இன்னும் பல பிரச்சனை தீரவில்லை போல, சோம் பெற்று ஓடி வாங்கோ, கிறிஸ்துமஸுக்கு சந்தோஷமாக கொண்டாட எல்லாம் சரிவர வேண்டும் என்ற பிரார்த்தனையை மற்றபடி வாங்க. வணக்கம். 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 நானும் பிரார்த்தனையுடன் இணைந்து கொள்வேன். இன்று கவிதை இதுவர்கள் சுவதர்சினி ராகவன் குளிர்ந்தது மனமே மற்ற ஜான் ரீசன் அவர்கள் முல்லைமுகன் அவர்களுடைய மரண இதை பற்றியும் தந்திருந்த குளிர்ந்தது மனமே நாங்களும் பார்த்து எங்கள் மனமும் குளிர்ந்தது என்று அதையும் சொல்லிக்கொண்டு உண்மையாக ஆசையாக இருந்தது பார்க்கும்போது. செல்வதற்கும் வாழ்த்துக்கள் கூறி விடப்படுகிறேன். பாணி அழகா இருக்கிறீர்கள். போய் வந்த மகிழ்வு. நன்றி, வணக்கம். போய் வந்த மகிழ்வா டயர்டு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பொடியச்சவ தானே வந்து சேர்ந்தது. நன்றி நன்றி, வணக்கம். எதுவும் எங்கள் கையில் இல்லை இல்லையா? அது பிறகு போட்டார்கள் 2 மணித்தியாளுங்க டிலேட் என்று சொல்லி. ஆரம்பத்தில் தான் ஸ்னோ கொட்டினது, பிறகு கொட்டை இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு கொட்டியதாக சுவர்சினியர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதற்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. எல்லா ஃப்ளைட்டுமே நேற்று டிலே தான். அப்போ கடைசி ஃப்ளைட்டில் நாங்கள் வந்து இறங்கி 2:30 மணிக்கு வீட்டை வந்து சேர்ந்து 3 மணியாக விட்ட தூங்குவதற்கு 7 மணிக்கு பணி கண்முழித்து ஓடி வந்து விட்டார். சார் நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். ரஜினியல் சார் வணக்கமாங்க. இருப்பவர்கள் தட்டி கொடுத்து தரலாம். 10 மணிக்கு அந்த வாங்குவோம். வணக்கம். மியூட்டுகள் எடுத்துட்டு பேச ஆரம்பிக்கும் மக்களே. வணக்கம். தொடர்ந்து கேள்வி கண்ணில் இடம்பெற்றுக் கொள்ளும். கேட்டுக்கொண்டிருந்து பாமா தினக்கவி இந்த முறை செஞ்சும் வாழ்த்துக்கள். அவர்கள் முல்லை மோகன் அவர்களை பற்றி கொண்டு வந்தது அவருடைய ஆத்மா சார்ந்து வர வேண்டிக்கொண்டு வாழ்த்து கூறி இந்த சின்ன உண்மையிலேயே எந்த முறை இல்லத்தான் போல இருக்குது. இப்ப நீங்களும் அங்க போய்க்கா இல்லையா? அங்கே போய்க்க இல்லை. அப்புறம் நான் ஏப்பட்டுக்கு வரைக்குள்ள கொட்டியது, அப்புறம் நின்றுட்டுது. ஆனால் அப்புறம் இரவு சரி சொன்னார் நிறைய கொட்டியதாக. நேற்றெல்லாம் இருட்டா வருதொழிய இன்றைதான் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுதொழிய இருட்டு. பின்னேரம் 12 1 மணி 2 மணிக்கு பிறகு கொஞ்சம் கிட்ட வாங்கிட்டேன். ஆனா சும்மா இல்லை. இந்த முறை காலமே வித்தியாசம். கொட்டினாலும் கொட்டலாம் வேண்டாம். அப்படி குளிர், சரியான குளிர் இந்த பக்கம். இந்திய தியாக்கில் தான் சொல்றீங்க. நாங்கள் அது கொட்டத்தான் தங்களுக்கு விருப்பமா அந்த ஸ்னோக்குள்ள வாரதான் விருப்பம். அவங்கள விருப்பம் பொழுது அனுபவங்களாம் தெரியும். ஆனா அப்பதான் ஒரு கதை வந்ததுனால இவர்தான் நேரம் கேட்டாரு. அந்த என்மாட்டில் எங்கேயோ 1 மணித்தியாலம் குறைக்க போயினாங்க. 1 மணித்தியாலமே குறைச்சிட்டு நாங்க இப்ப விண்டருக்கு.
அவன் இன்னொரு மத்தியானம் குறைச்ச மாதிரி அப்ப இங்கேயும் அப்படி வர போதும் தெரியுதுன்னு சொன்னார். என்னண்டு எனக்கு சரியா உண்மை போய் தெரியாது. குறைச்சண்டா இப்போ என்ன டைமில் இருக்குமாண்டே? இப்ப இல்ல இவ்வளோ சமரை விட விண்டருக்கு இப்ப 10 மணியெல்லாம் 9 மணி ஆக்கிட்டு தானே அது ஐப்பசிக்கு. ஆனா ஐப்பசி கடைசியில மாத்தினாவே இன்னொரு மணித்தியாரம் குறைக்க போறேன்டா. நானே இப்ப 10 மணி திருப்பி 9 மணித்தியாரம் 9 அப்படி என்ன அனைத்துல இவர் சொன்னாரு. என்னத்தை கேட்டாரு? சரி நான் அறியாத பெருசா இருக்கேன். சரி பார்ப்போம்மா, நன்றி. இப்போ கிறிஸ்மஸ் என்ன மாதிரி நீங்கள் ஒரு இடம் போகலையா தங்கச்சி பட்டியும்? எல்லாமே நான் சரிச்சு போயிட்டுதான். இவ 12 வருஷமாவே கிறிஸ்துமஸ் இல்லை. அந்த நாளானே அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தது. அதுல விருப்பம் இல்லாம போயிட்டு வந்தோம். அதோட 2 பேருக்கும் தெரியாத மாதிரி. இப்ப இவருக்கு வேற 23 தேதி கொடுத்தாச்சு. நாங்க 30 தான் சொல்லிக்கிறோம். 30 இந்த மாதமா? இல்ல இந்த மாதம் என்ன லீவு அப்படி என்ன போயிட்டு தங்கச்சி விட்டு நின்றுட்டு வாங்கலாம் 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா. விருப்பம் இல்லை. இவருக்கு துப்ப அந்த வீட்டை தங்க அண்ணன் வீடு ஏதாவது எத்தனை வந்து கூட்டிட்டு போறோம். இவருக்கு விருப்பம் இல்லாம போயிட்டு இவருக்கு 4 வருஷம் அந்த பக்கம். அப்புறம் கிறிஸ்மஸ் 2 பேர் தான் இருக்க போறீங்களா வீட்டுக்கு? எல்லாரும் அங்க நிக்கணும். இத்தாலியில எல்லா சகோதரங்களும் பிள்ளைகள் எல்லாரும் அங்க நிக்கணும். ஏன்னா அங்க இத்தாலி அண்ணனுக்கு போன மாதம் 70 வந்து நேரம் போகும். எல்லாரையும் பார்த்திலேருந்து குழந்தை இருக்கிற தங்கச்சி கணவன் இருக்கிற தங்கச்சி எல்லாரும் போயாச்சு. அண்ணனுக்கு மகள் குழந்தை இருக்கிற அவற்ற மகளும் பிள்ளைகளும் எல்லாரும் போய் நானும் எக்கட குடும்பம் கொண்டுதான் இல்லை. மற்ற பிள்ளை எல்லாரும் போனேன். எனக்கு விருப்பம் இல்லை. மற்றது கருத்தாங்க விருப்பம் அங்க கிறிஸ்துமஸுக்கு நின்றுட்டு நான் 5 நாளுக்கு தான் போயிருக்கேன். ஓகே ஓகே. வணக்கம் வாணி. வணக்கம் வாங்க பத்மிகா வந்தனே. நீங்க கூப்பிடுங்க, நான் அடுப்புல எல்லாம் குறைச்சி விட்டுட்டு இப்ப வந்தேன். பிரசாதம் வழங்கினது பிரசாதம் முடிஞ்சு. என்ன பிரசாதம் கொடுத்தோம்? அடுப்புல சமையல் சொல்லுங்க பாப்போம். கேள்விக்கு இது வேற போதுன்ட்டு நான் நேரத்துக்கு சமைக்கிறேன். 8 மணிக்கு மேலே ஆச்சு நான் எலும்ப வாணி. அதான் நல்லா எலும்பு தான் செய்ய போறீங்க. நல்ல குளிர் எலும்பு என்ன எத்தனை வேலை? பால் காய்ச்சி கோப்பி குடிச்சு சரியான வேலை எல்லாம் போய் கழுவி இல்ல இதை சொல்ல இல்ல மாட்டுல பால் கறக்குறது சொல்ல இல்ல. அதுல இருந்தா சொல்லி இருப்பேன். மாடு வைக்கடம் அதுவும் வேலை தானே. இதெல்லாம் காய்ச்சின பால் அடுப்புல வச்சுட வைக்க ஒரு வேலையண்டா. குளிச்சு வந்து குந்தி ரேடியேட்டர்ல உடுப்பு போட்டது. அப்ப தங்கச்சி சொல்லுவா திருப்பி விடணும். அப்ப திருப்பி விட்டாரு. தெரியாது. இப்ப அடுப்பா இதானுங்க அடுப்பா ஓபன் பண்ணி போட்டு வாங்க பிறகு. ஆமா மற்ற நாளைக்கு தான் தங்கச்சி விட்ட போய் வெள்ளி வருவேன். என்னடா காயத்ரி சனிக்கிழமை வாரண்டவா. அப்ப நாளைக்கு காலமே போவேன். சரி இப்ப போனாலும் வாங்கல வந்துட்டு புதன்கிழமை மட்டும் தான் லீவு. வெள்ளிக்கிழமையும் வைக்கிறா? என்ன வியாழம்பள்ளி எல்லாம் இருக்கு. அவ வைக்கிறா வியாழம்பள்ளி எல்லாம் பாமுகம் இயங்கும். இப்ப அதுக்கு மட்டும் தான் பாருங்க. நான் வருவேன். பேருந்து வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி முடிய வந்துருவேன் வீட்டை. சரி அப்ப நியூ இயர் வீட்டதான். அவ சனிக்கிழமை வாரன்னு சொன்னோம். இப்படி நீ சனி வராத நான் அங்க நிக்கிறேன்னு சொல்லலாம். அப்ப புது வருஷத்துக்கு கூப்பிடுவோம். இல்ல வெள்ளியே வருவோம் யோசிச்சிருக்கிறேன். அப்ப அவ சொன்னா நான் சொன்னேன் சனி வந்து இன்னொன்று கறி வைக்கிறேன்டா. அப்ப தங்கச்சி சொன்னா தான் எல்லாம் வச்சு தரம் கொண்டு. சரி நல்லா போச்சு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் வாங்க. காயாட அம்மா அப்பாவுக்கு இன்னும் லீவ் வரலையா? கிறிஸ்துமஸ் வர போகுது. இன்றைக்கும் இல்ல நாளைக்கும் இல்ல கிறிஸ்துமஸ் அன்றுதான் லீவா? இங்கேயும் அதே தான். ராவிக்கு வந்த ஒரு நாள் தான். ஹலோ ஹலோ அவரு விளக்கிட்டது. நடக்குது. ஹலோ காய் வச்சுட்டா சங்கே முழங்கு கீரைப்பொடியும் பொட்டும் லேடி போயிட்டு உடுப்போம். அழகா இருக்கிறார். வணக்கம். ஹலோ அவர் அவ்வளவுதான். அவர்கிட்ட டைம் முடிஞ்சு. இனி அங்க விரல் போயிட்டு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இவ்வளவு கொஞ்ச நேரமா தான் கேட்கிறேன். கவிதைகள் 2 கேட்டுக்கொண்டிருந்தேன். சரி சரி
சரி நான் கதைக்கல நீங்கள் நித்திர கொள்ளுங்க. ஓகே. நான் குழப்பல விரல் சூப்பரத்தை. ஹலோ ஹலோ காயா. ஹலோ அவர் எங்கட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு திருப்பு. அவர் எங்கட ஃப்ரெண்ட் இப்ப வித்தியாசமா இருக்கும் நேரம் இல்லவாது. எல்லாரும் ஃப்ரெண்டும் இப்ப காயா. என்ன காயா? லேடி பேர்ட். சாரி, அது நல்ல விஷயம். ஒருத்தர் சொல்லி தேவையில்ல எனக்கு. அவர் சிறப்பு. அவருக்கால சொல்லி முடிஞ்சு அவர் தண்டை வேலையோட ஆரம்பிச்சிடும். சரி, நன்றி வணக்கம் காயா. சரி, தட்டு கூட போய் தாருங்களா. கவி கேட்டவர்கள் தட்டு கொடுத்தாங்களா? பயணம் இல்லாம அப்படி போச்சு. பயணம் சூப்பராக தான் போச்சு. பறக்கல தான் சிக்கல் ஆயிட்டுது. சிக்கல் இல்லாம போய் 9:45 தான் ஃப்ளைட் இருந்தது. புறவை போட்டிருந்தாரு 2 மணித்தியாலம் தாமதி. 11:45 கடைசி ஃப்ளைட். பிறகு இங்கே வந்து இறங்க எல்லாம் 2:30 மணி வீட்டை வரவ இப்படி போயிட்டுது. நல்ல சந்தோஷமாக போய் நல்லா இருந்தது பர்த்டே பார்ட்டி. அது நேரம் பாபு உறவுகள் எல்லோரும் எல்லாம் அநேகமான வந்திருந்தார்கள். அது மிக சந்தோஷம். ரஜினிக்கு நன்றியை சொல்லலாம். சூப்பராக போச்சு. பயணங்க பிரச்சனை இல்லை, ஓகே போச்சு. என்ன 1 மணித்தியாலம் ஃப்ளைட்டுக்கு 8 மணித்தியாலம் இங்கே பயணிக்கணும். அதுதான் மற்றபடி எல்லாம் ஓகே. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கும் பல்ல பிரச்சனையா? சரி சரி வரட்டும். நாளை கிறிஸ்மஸ், அதுக்குள்ளே எல்லாம் சரி வர கடவாய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க கிறிஸ்மஸை. என்னாச்சுன்னு தெரியல, கதைக்க முடியாமல் இருக்கிறார். பல்லு இப்போ பிடுங்குனான்னு சொன்னார். அது கரநாளா போயிட்டு அந்த வெள்ளிக்கிழமை அது கனவு போன இன்னும் மாறா இல்லையா? சரியா இல்லை. அது அப்புறம் டேவிட் அண்ணாக்கு இன்னும் சரி வர இல்லையோ தெரியாது. 30 வருஷம். வணக்கமானி. எனக்கு புதன்கிழமை பள்ளிக்கூடம்னது வியாழக்கிழமை இரவு 6 மணிக்கு ரத்தம் கூட்டத்து வாங்கி 1 மணி மட்டும் நிக்க இல்லை. ரத்தம் கொட்டுறது கொட்டிக்கிட்டே இருக்குது. நிக்க மறி விடாமலே கொட்டிக்கிட்டு இருக்குது. எல்லாம் பஞ்செல்லாம் வச்சு இப்படியே எல்லாம் கொப்பிடிச்சே பார்த்துக்கூட கொஞ்சம் நின்றுது. இப்போ ஒரே நோவு சரியா. அந்த ரத்தம் பண்ணால் எனக்கு ஒரே களைப்பு நடக்கலாம அப்படி ஒரு பத்தி சரியான களைப்பாக இருக்குது. அந்த வாயிலிருந்து கதைக்கவும் ஏறுதில்லை பெருசா. இப்போ டாக்டர்கிட்ட இப்போ சனியாக இருந்தானே இப்போ அப்பாயின்மெண்ட் எடுத்தது. இப்போ காலமே முடிக்க 12 மணிக்கு நான் போகணும். ஒரு தரம் போயிட்டு ஓடி வாங்க. ஆமாம், அது ரத்தம் இன்னும் வந்து கொண்டே இருக்குது. காதெல்லாம் ஒரே நோ, கண்ணெல்லாம் ஒரே நோ. எனக்கு ஒன்றும் செய்ய எழுத ரத்தம் ஒரு கிழமையாவது அப்படி வரக்கூடாது. என்ன 6 மணி மட்டும் ஒரே போயிருக்கலாம். இதுல கடிச்சு அப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதானோ உடம்பு களைச்சு போயிருமில்ல. சரியான வருத்தம். ஒரு களைப்பு எனக்கு. ரத்தம் 6 மணிக்கு தொடர்ந்து அப்படியே போய்கிட்டு இருந்தது. மற்ற சாப்பிடவும் இல்லை. அந்த களைப்பு தான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்றது இல்லை. சாப்பிட்றதும் இல்லை வாணி. அதானோ முடியாம இருக்குது. சும்மா அந்த மெல்லிய சூட்டில் சும்மா அந்த காஃபி அதில் குடிப்பேன், சூப் அதில் குடிக்கிறது அப்படித்தான் ஏனாம இருக்கு எனக்கு. டேவிட் அண்ணாக்கு இன்னும் சரி வர இல்லை. என்ன வாணி? டேவிட் அண்ணாக்கு இன்னும் சரி வரல போல. என்னன்னு தெரிய இல்லை தானே. பள்ளி சரியான என்னன்னு தெரியல. அது எனக்கு கட்டுன பல்லு தானே பிடுங்குனது. அந்த பல்லு எனக்கு நல்ல நரம்பெல்லாம் அசைவு விட்டுட்டு போல ஒரே வருத்தமாக இருக்கு. போகணும் இப்போ வர சொல்லியிருக்காரு. எமர்ஜென்சி அவசரமாக தான் கேட்டது. அவசரமாக வர சொல்லியிருக்காரு. போயிட்டு வாங்க. நன்றி. நாளைக்கு எப்படியும் கடைசியா வரணும்னு இருக்கிற நாளைக்கு ரேடியோக்கு வரணும் கட்டாயம். அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்குள்ள கொஞ்சம் கதைக்க வந்துட்டா பார்ப்போம். மேற்பல்லும் கலட்டி இருக்கு, கீழே பல்லு கலட்டிக்கு சப்புமே இல்லாத ஒன்றும் செய்யலாது. என்ன செய்யறது தெரியல. சரி வரும் போயிட்டு ஓடி வாங்க. வந்துட்டு தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருக்கேன். காயா குட்டி, உங்களுக்கும் காயா போஷு, காயாவுக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம். தினக்கவி நரவுக்கு வருகின்றது. இப்போ கேள்வி